இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று தூய கன்னிமரியாவின் மாசற்ற திரு இருதய திருவிழாவை நினைவு கூறுகிறது. இறைவா, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க தூய கன்னிமரியாவை நீர் தேர்ந்தெடுத்தீர். அவரின் வழியாக இந்த உலகத்திற்கு நீர் மீட்பரை கொண்டு வந்தீர். தூய கன்னிமரியா இறைவனின் திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்து நமக்காக கொடுத்திருக்கிறார். இறைவா, மரி அன்னையை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காகவும் அவருடைய பரிந்துரை வழியாக நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்னை மரியே, நீர் எங்களுக்காக பல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கின்றீர். உமக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகிற வேளையிலே உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வாழ்ந்ததற்காகவும் அவருடைய உடன் இருப்பிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இறைவன் ஆபிரகாமின் இல்லத்திற்கு சென்று சாரா எவ்வாறு ஈசாக்கை பெற்றெடுப்பார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகின்றது. இதோ இறைவன் கூறியதை நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் நம்பினார். இதோ சாரா முதிர்ந்த வயதிலும் கருத்தரிக்க இயலாத வயதிலும் கருத்தரித்து தனது மகனை இந்த உலகத்தில் பெற்றெடுப்பார் என்பதை நம்பினார். இதோ ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே வந்து அற்புதத்தை செய்தது. ஆண்டவர் தான் சொன்னபடி அவருக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ என்று இறை வார்த்தை கூறுகிறது. இறை வார்த்தையை நம்பிய மக்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நற்செய்தி வாசகத்திலே காணாமற் போன இயேசுவை ஆலயத்தில் கண்டுபிடித்ததை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. இயேசு தன்னுடைய தாயிடம், நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தாய் மரியாவை நோக்கி ஆண்டவர் கேட்கின்றார். அன்னை மரியாள் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்று கூறுகிறது. இயேசுவினுடைய தாய் அன்னை மரியாள் பல வகையான வேதனைகள் அடைந்தாலும் அவற்றையெல்லாம் இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுத்தார். அவருடைய பரிந்துரை வழியாக நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.